அண்ணாமலையால் ஒரு துரும்பை கூட இங்க அசைத்து பார்க்க முடியாதுன்னு பேசியிருக்காரு. அது வரும் தேர்தலில் தெரியும். அண்ணாமலையால் துரும்ப அசைச்சு பார்க்க முடியுமா முடியாதா என்பது அப்போதுதான் அதிமுகவினர் உணர்வாங்க, பிஜேபி காரங்க உணர்வாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பிஜேபியோட பொக்கிஷமாக அண்ணாமலை இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபரை அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகியோ இல்ல அவர் நீக்கப்பட்ட நிர்வாகியோ ஒருத்தர் பேசும்போது அது அதிமுகவினர் கண்டிச்சிருக்க வேண்டும். அதை கண்டிக்காதது என்ன இதுன்னு தெரியல. ஏன்னா பாஜகவினருக்கு ஒரு கட்டளை எடுக்கப்பட்டிருக்கு. அதிமுகவினரை யாரும் விமர்சிக்க கூடாது என்ற ஒரு கட்டளை இருக்கும்போது அதை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்க இருக்கிறோம். ஆனா பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இல்லை எல்லாருக்குமே. இப்ப அன்வர் ராஜா என்ற ஒரு தனிப்பட்ட நபர் இப்படி பொதுவாக ஒரு தேசிய கட்சியை 18 ஸ்டேட்ல ஆளக்கூடிய ஒரு கட்சியை இங்க தமிழகத்துல கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்றாங்கன்னா 18% ஓட்டு எடுத்து காட்டிருக்காங்க. தனித்து எங்களுடைய கூட்டணியாக 18% ஓட்டு எடுத்து நாங்கள் காமிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி அதிமுக நமக்கும் பார்த்து 2% தான் ஓட்டு வித்தியாசம். அவங்க 20, நம்ம 18. அப்போ கால் ஊனாம கை ஊன முடியாம 18% ஓட்டு எடுத்திருக்கிறோம். அதனால அன்வர் ராஜா வாயை அடக்கிக் கொள்ள வேண்டும். இனி பாஜகவை பற்றி அன்வர் ராஜா பேசினார், அவர் வந்து பொது வழியில அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அனைத்து பாஜக தொண்டனும் பேசுவான். அந்த அளவுக்கான மோசமான நிலையை அன்வர் ராஜா சந்திக்க நேரிடும்.